அலைமகளான மகாலட்சுமி விஷ்ணுவை கரம் பிடித்த கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ சின்னதாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவர்கள் எல்லாருமே ஒரு காலத்தில் நரைதிரை மூப்பு சாக்காடு இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் கிட்ட போய் கேட்குறாங்க. பிரம்மன் நானும் இதில் 2வது கட்டத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் விஷ்ணு கிட்ட கேட்டிங்கன்னா இதுக்கான பதில் கிடைக்கும்னு சொன்னோமே. விஷ்ணு கிட்ட போய் கேட்டதுமே விஷ்ணு பகவான் சொன்ன அறிவுரை என்ன அப்படின்னா, பார்க்கடலை கடைஞ்சி அதிலிருந்து வரக்கூடிய அமிர்தத்தை எடுத்து நம்ம அருந்தினோம் அப்படின்னா இதிலிருந்து விடுபடுறதுக்கான ஒரு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுமே, தேவர்கள் அசுரர்களோட உதவியோட 1000 ஆண்டுகள் பார்க்கடலை கடைகிறாங்க. வாசுகி நாகத்தை தான் கயிறாக பயன்படுத்துகிறாங்க. இந்த வாசுகி நாகம் கக்கிய விஷத்தை சிவபெருமான் அருந்தி ஆழகால விஷத்தை அருந்தியதால் நீலகண்டனா மாறுறாரு. இந்த பார்க்கடலை கடையும் போது பார்க்கடலுக்குள்ளேருந்து சிந்தாமணி, சூடாமணி, கௌதமணி, மூதேவி, ஸ்ரீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பக மரம், துளசி இந்த மாதிரியான ஒவ்வொரு பொருட்கள் வெளியே வருது. பார்க்கடலை கடைஞ்ச ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஒவ்வொரு பொருட்களை எடுத்துக்கிறாங்க. அப்படி அந்த கடல்லேருந்து வெளிவந்த ஸ்ரீதேவியான மகாலட்சுமியை கரம் பிடித்து மனம் முடிந்து மகாலட்சுமி சமேத மகாவிஷ்ணுவா விஷ்ணு பகவான் காட்சி தராரு. இதுதான் இந்த மகாலட்சுமியை விஷ்ணு பகவான் மனம் முடிந்ததற்கான ஒரு கதை. அலைக்கடல்லேருந்து தோன்றி வெளிவந்ததுனால மகாலட்சுமிக்கு அலைமகள் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.